SSC Max Academy current affairs series of October month பார்த்துட்டு இருக்கோம். current affairs of 1st October 2023. இதுல இருக்க questions பார்த்திடலாம். first question பாருங்க, which online learning modules have been launched to promote gender equality among girls and boys? Okay, so answer for this is CRIO 4 good. Okay, CRIOO. Okay, so இது என்னன்னு பாத்தீங்கன்னா 8 அனிமேஷன் ஃபிலிம்ஸ். ஓகே, இது எல்லாமே கிரிக்கெட் பேஸ்டு ஃபிலிம்ஸா இருக்கும். ஸோ எதுக்கு வந்து இது பண்றாங்க அப்படின்னா பார்ட்டிசிபேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து சொல்றதுக்காக தான் இந்த CRIO 4 good அப்படின்ற ஒரு மாடியூல்ல ஆன்லைன் லேர்னிங் மாடியூல்ல பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து ஜெண்டர் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதுல பேசியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் CRIO 4 good. செகண்ட் பாருங்க, which state has achieved 100% ODF plus coverage? ODF தான் நம்மளுக்கு தெரியும், ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ ஸ்டேட். ஓகே, ஸோ இது அச்சீவ் பண்ணியிருக்கிறது இப்போதைக்கு குஜராத் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, which state has introduced the concept of pipe composting to convert biodegradable waste into manure? ஓகே, நம்மளுக்கு கம்போஸ்டிங்னா என்னன்னு தெரியும். ஸோ இந்த பயோடிகிரேடபிள் வேஸ்ட் வந்து மேன்யூரா மாத்துறாங்க. இது எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இட் இஸ் அ யூனிக் வே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அஸ்ஸாம் தான் இதை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க, which Indian film was screened in the opening edition of the International Film Festival in 1968? Okay, so Amrapali. Okay, so இந்த film தான். ஸோ இது ஏன் வந்து இந்த கொஸ்டின் இப்போ கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாஷ்கெண்ட் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நம்ம ரெஸ்பெக்டிவ் மினிஸ்டர் வந்து அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான். ஓகே, தாஷ்கெண்ட் உஸ்பெகிஸ்தான்ல தான் நடந்தது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியா ஹோல்டு விச் ரேங்கிங் இன் த குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் 2023? ஓகே, 40th ரேங்க். 2023ல இந்தியாவோட ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 40. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர்ல பார்த்தீங்கன்னா அதுவும் 40th தான். ஸோ அனாலிசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2015ல இந்தியாவோட ரேங்கிங் 81 இருந்தது. 2023ல இந்தியாவோட ரேங்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 40th இருந்தது. யார் இந்த குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ விப்போ அப்படின்னு சொல்லுவோம், இவங்க தான் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, which state became the 4th state to introduce an e-cabinet system in the country? ஓகே, ஸோ திரிபுரா தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த e-cabinet சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வீசஸ், ஓகே, டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், இதை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் சொல்றது தான் இந்த கேபினட் சிஸ்டம். ஓகே, ஸோ வந்து திரிபுரா பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 4 ஸ்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, திரிபுராவோட சேர்த்து 4 ஸ்டேட் இது கேபினட் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டு விச் கண்ட்ரி Saket Maineni and Ramanathan lost gold in the tennis men's doubles at Asian Games 2023? Taiwan. Okay, so next பாருங்க, which system will be conducted by the Department of Telecommunication in collaboration with the National Disaster Management Authority? NDMA பத்தி question கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சிஸ்டம் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க, செல்ஃப் ப்ராட்காஸ்ட் அலர்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ எமர்ஜென்சி கம்யூனிகேஷன் டியூரிங் ஒரு டிசாஸ்டர் அப்போ திடீர்னு எமர்ஜென்சி கம்யூனிகேஷன்லாம் வேணும் இல்லையா நம்மளுக்கு. ஓகே, ஸோ அதுக்காக இதை பண்ணியிருக்காங்க, செல்ஃப் ப்ராட்காஸ்ட் அலர்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே ஸோ டெலிகம்யூனிகேஷன் மூலயமா ஸோ இமீடியட்டா அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி மக்களுக்கு கொடுத்துருவாங்க இன்ஃபர்மேஷன். ஓகே, whereas the 56th network planning group meeting under PM Gati Shakti taken place? Okay, so எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில தான் நடந்தது. So next question பாருங்க, when was the aspirational block program introduced nationally for the underdeveloped blocks? Okay, so இந்த aspirational district program மாதிரி இந்த aspirational block program. Okay, so இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யூனிக் வீக் லாங் ப்ரோக்ராம்னு ஒன்று பண்ணாங்க. ஸோ அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கல்ப் சப்த. ஓகே, சங்கல்ப் சப்த. ஓகே, ஸோ வீக் ப்ரோக்ராம் மாதிரி இது. ஓகே, ஸோ அதான் சங்கல்ப் சப்த. ஸோ இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 7th January 2023. So this is the current affairs of 1st October 2023. So the next is 2nd October 2023. So 2nd October 2023 முக்கியமான current affairs பார்ப்போம். Who won the silver medal in the 10th meter air pistol mixed team event
at the Asian Games 2023. Okay, so யாருன்னு கேக்குறாங்க, சரப்ஜாத் சிங் அண்ட் திவ்யா டிஎஸ். ஓகே, ஸோ இவங்க தான் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, which satellite has been launched by Iran in 2023. ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்க என்னென்னு பார்த்துக்கணும். இப்போ நூர் சேட்டலைட் தான். ஓகேங்களா, இந்த நூர் வந்து ஆல்ரெடி வந்து இது இவங்களோட தேர்ட் சேட்டலைட். இதுக்கு முன்னாடி வந்து இவங்க நூர் 1, 2 அப்படின்னு என்ன பண்ணிருப்பாங்க, லான்ச் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஸோ ஈரான் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி பண்றது ரொம்ப ரொம்ப புதுமையான விஷயம். அதனால தான் அது நியூஸ்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, which country has launched its first cross sea bullet train? ஓகே, ஸோ இந்த cross sea bullet train பார்த்துக்கோங்க, எந்த கண்ட்ரி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைனா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி ஒரு டிஸ்பியூட்ல இருக்கு. இது வந்து இவங்களோட இந்த புல்லட் ட்ரெயின் ரூட் வந்து தைவானுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண கேட்டாங்க. தைவான் உங்களுக்கு தெரியும், தைவானுக்கும் சைனாக்கும் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இந்த பொலிட்டிக்கல் டர்மாயில்னால தான் இங்க இருக்க சில லீடர்ஸ்லாம் போயிட்டு ஒரு தனி நாடு தைவான்னு உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால இது வந்து ஒரு டிஸ்பியூட்டட், அதனால தான் வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, who has taken the oath of office and secrecy as a member of the Union Public Service Commission? ஓகே, ஸோ யார் வந்து வந்திருக்காங்கன்னா தினேஷ் தாஸா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, which day is celebrated to mark the contribution of freedom fighter and Mahakavi Chinnasamy Subramania Bharati? ஓகே, ஸோ என்ன டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பாரதிய பாஷா திவாஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் லாங்குவேஜ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ லாங்குவேஜ் ப்ரமோஷனுக்காக இவரோட ஞாபகமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பாரதிய பாஷா திவாஸ் அப்படின்னு பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, in which region have India first 5G training lab 5G application in the health sector has been set up? ஓகே, ஸோ இது நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் தான். ஓகே, ஸோ 5G ட்ரைனிங் இன் லேப் அண்ட் 5G அப்ளிகேஷன் நார்த் ஈஸ்ட்ல தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ த்ரூ நார்த் ஈஸ்ட் கவுன்சில்ல கொண்டு வந்திருக்கோம். நார்த் ஈஸ்ட் ரீஜன்ல மொத்தம் நம்மளுக்கு 8 ஸ்டேட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அந்த 8 ஸ்டேட்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஹூ இஸ் த மில்லட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ யார் வந்து மில்லட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதர் வள்ளி துதேகுலா, இவர் தான் மில்லட் மேன் ஆஃப் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, which organization collaborated with the Indian Army for the project Udbhav? ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட் உத்பவ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கான்டெம்பரரி மிலிட்ரி டாக்டிக்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஆர்மி டாக்டிக்ஸ். ஹிஸ்டாரிக்கல்னா அர்த்த சாஸ்திரா, இதுல இருந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் கிராஃப்ட்னா என்ன, இந்த பொலிட்டிக்கல் தாட், அந்த பொலிட்டிக்கல் தாட்ல இருக்க இந்த ஆர்மிலாம் எப்படி இருந்தாங்க, ஸோ இதெல்லாம் படிச்சு அவங்க ரிசர்ச் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராஜெக்ட் உத்பவ். ஓகே, ஸோ இது என்ன கேட்டிருக்காங்க, எந்த ஆர்கனைசேஷன் வந்து இது கொலாபரேட் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஆர்மி கூடனா இந்தியன் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இவங்க தான் பண்ணியிருக்காங்க. வேர் வாஸ் த 22nd மீட்டிங் ஆஃப் ட்ரேட் அண்ட் எக்கனாமி மினிஸ்டர் ஆஃப் ஷங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன் ஹெல்த் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ எங்க நடந்ததுன்னா கிர்கிஸ்தான். ஓகே, ஸோ இங்க தான் நடந்தது. வேர் இஸ் நெய்வேலி தலபீரா சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் ஸ்டேஷன் NTTPP located? ஸோ இது எங்க வந்து லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் லொக்கேட்டட் ஆன் ஒடிசா. Okay, so this is about the current affairs of 2nd October 2023. So next is current affairs of 3rd October 2023. Okay, so இதில் இருக்க important questionsலாம் என்னென்னு பார்க்கலாம். First பார்ப்போம். First question is which Indian tennis pair won the gold medal in Asian Games 2023? Okay, so Bopanna Rutuja இவங்க தான் வந்து won பண்ணாங்க. So next பார்த்தீங்கன்னா what is the unique 3-letter code given to the Noida International Greenfield Airport? Okay, ஸோ நம்மளுக்கு என்னன்னு தெரியும், இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா யூனிக் 3-letter கோட் வந்து எல்லா ஏர்போர்ட்டுக்கும் கொடுப்பாங்க. ஸோ நொய்டாக்கு DXN அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அண்டர் ஹூஸ் சூப்பர்விஷன் த டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃப் 40 இந்தியன் கம்பெனிஸ் ஹவ் சேலஞ்சு கூகுள் பிளே பில்லிங் சிஸ்டம். இதை வந்து யார் இந்த கூகுள் பிளேயோட பில்லிங் சிஸ்டமை வந்து இதுக்கு எதிராக வந்து பண்ணாங்க, யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, இவங்க தான் பண்ணாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, த IGMS2 டேஷ்போர்ட் ஹாஸ் பீன் இம்ப்ளிமெண்டட் பை விச் இன்ஸ்டியூட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த IGMS பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் கிரீவன்ஸ் மானிட்டரிங் சிஸ்டம். ஓகே,
ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த IGMS2 நம்ம கிரீவன்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஸ்டேட் வைஸ் கிரீவன்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கிரீவன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் டேப்லேட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸ்டேட் வைஸ் இவ்வளோ, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இவ்வளோ, இத்தனை கிரீவன்ஸ் வந்தது, இத்தனை இந்த டிஸ்பியூட்டட் செட்டில் ஆயிருக்கு, இத்தனை ரிமைன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேஷ்போர்ட்ல இருக்கும். ஓகே, ஸோ இது கொஸ்டின் என்னன்னு பாருங்க. இன்டெலிஜென்ஸ் கிரீவன்ஸ் மானிட்டரிங் சிஸ்டம் 2 dashboard has been implemented by which of the institute ன்னு கேட்டிருக்காங்க. IIT Kanpur. The Archakas, okay, Archakas na priest in Tamil Nadu temple are governed by which tradition? Okay, so எந்த tradition அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆகமிக் ட்ரெடிஷன். ஓகே, ஆகம சூத்ராஸ் அப்படிலாம் படிப்போம். ஸோ எதுக்கு அப்படின்னா கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, ஸ்டேட்டஸ் குவா மெயின்டைன் பண்ணுங்க. இவங்கெல்லாம் திருப்பியும் நான் பிராமின்ஸை அர்ச்சகாஸா அப்பாயிண்ட் பண்றதுக்காக இவங்க கோர்ட்ல கேஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இவங்க கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸ்டேட்டஸ் குவா இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, கரண்ட் ஸ்டேட் ஆஃப் திங்ஸ் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வேர் வில் பி த 46th edition ஆஃப் பசிபிக் ஏஷியா டிராவல் அசோசியேஷன்? பாட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிராவல் மார்ட் 2023 டேக்ஸ் பிளேஸ். ஓகே, ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன் மாதிரி இது நடக்கும். ஓகே, ஸோ எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில நடந்தது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் who has been announced as the ambassador for the war against waste initiative in Jammu and Kashmir? Okay, war against waste. Okay, so இந்த வேஸ்ட் நம்ம நிறைய சாலிட் வேஸ்ட், லிக்விட் வேஸ்ட் இதெல்லாம் பண்றோம் இல்லையா, ஸோ இதெல்லாம் செக்ரிகேட் பண்ணி ஒழுங்கா பண்றதுக்காக தான் இந்த வார் அகெயின்ஸ்ட் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கு அம்பாசடர் யாருன்னா பானா சிங். who has been appointed as the 28th Director General Border Roads? Okay, ஸோ யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரகு ஸ்ரீனிவாசன். ஓகே, லெப்டினன்ட் ஜெனரல் ரகு ஸ்ரீனிவாசன். when is the World Heart Day is celebrated? என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 29th September. where is the permanent campus of the National Institute of Pharmaceutical Education and Research inaugurated? Okay, so காந்தி நகர்ல தான் inaugurate பண்ணாங்க. Thank you.